வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தில் இருந்து 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தயாரிப்பதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா ஆம்கா அப்படிங்கிற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தான் இப்போ டெவலப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் விமான இன்ஜின்களை தயாரிக்க போறாங்க அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ஒரு 6th ஜெனரேஷன் விமான இன்ஜின் தயாரிக்கும் திட்டத்தை தற்போது கையில் எடுத்திருக்காங்க. அந்த திட்டத்துல சில முக்கியமான அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அது என்ன, இந்த 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை எந்த விமானத்துல இந்தியா பயன்படுத்த போறாங்க, 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை இந்தியா எப்படி தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க, இதன் மூலமா வரும் காலத்துல இந்தியால விமான இன்ஜின் தயாரிப்பு எப்படி வலிமை அடையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், மேலும் ஒரு சீனாவின் அண்டை நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் வாங்கியதை விட 2 மடங்கு அதிகமான பிரம்மோஸ் மிசைல்களை அந்த நாடு வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. எந்த நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க போறாங்க, இதன் மூலமா ஜியோபொலிட்டிக்கலா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இந்திய ஆயுத ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் இந்த பிரம்மோஸ் மிசைல் விற்பனை எப்படி இந்தியாவுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா தற்போது ஆம்கா அப்படிங்கிற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தான் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. உலகின் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சீனா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்கா MK1 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தற்போது தான் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்துல அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆம்கா MK1 விமானம் 2030வது வருடத்துல தன்னோட முதல் பறத்தலை மேற்கொள்ளும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இதனை தொடர்ந்து ஆம்கா MK2 அப்படிங்கிற ஒரு 5.5 ஜெனரேஷன் விமானத்தை இந்தியா டெவலப் செய்ய உள்ளாங்க. அதாவது ஆம்கா MK1 விமானத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்தப்படும் பல தொழில்நுட்பங்களை இணைப்பதன் மூலமா அந்த விமானத்தை ஒரு 5.5 ஜெனரேஷன் விமானமா இந்தியா தரம் உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆம்கா MK2 விமானம் 2040ல இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம்கா MK2 விமானத்துல 110 முதல் 130 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிப்பதற்கு தான் இந்தியா தற்போது ஒரு முக்கியமான டிசிஷனை எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா தயாரிக்க உள்ள இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜின் ஒரு 6th ஜெனரேஷன் இன்ஜின். தற்போது உலகத்துல எந்த நாடும் ஒரு 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை இன்னும் தயாரித்து முடிக்கல. அதனால இந்தியா பழைய தொழில்நுட்பம் கொண்ட இன்ஜினோட டெக்னாலஜியை வாங்கி இந்தியால தயாரிப்பதை விட 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை தயாரிச்சிட்டோம்னா வரும் காலத்துல இந்தியால ஏவியானிக் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக உலகின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களான அமெரிக்காவின் GE, பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் பிரான்சோட சப்ரான் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைய பிரதமர் அலுவலகமே முன்னின்று நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில 3 நிறுவனங்களுடனும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்ஜினை தயாரிப்பதற்கான விலை, டெவலப் செய்யப்படும் இன்ஜினை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் செய்வது போன்ற பல விஷயங்கள் தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த ப்ராஜெக்டை இந்தியா செயல்படுத்த போறாங்க. விமான இன்ஜின் தயாரிப்பு ரொம்பவும் ஒரு காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். உலகின் வெகு சில நாடுகள் தான்
தற்போது வரைக்கும் வெற்றிகரமா விமான இன்ஜினை சொந்தமா டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் யூகே. சைனா கூட இன்னும் விமான இன்ஜின் தொழில்நுட்பத்துல பின்தங்கிதான் இருக்காங்க. அவங்க என்னதான் சொந்தமா விமான இன்ஜினை தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை ஒரு ஃபாரின் கொலாபரேட்டரோடு இணைந்து தயாரிச்சிட்டோம்னா இந்தியால விமான இன்ஜின் தயாரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை இந்தியா அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் இவ்வளவு செலவுல இந்த 6th ஜெனரேஷன் விமான இன்ஜின் தயாரிக்கும் திட்டத்தை இந்தியா செயல்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்தியா செயல்படுத்தி வரும் ஆம்கா விமான திட்டம் இந்தியாவோட மிகவும் முக்கியமான திட்டங்கள்ல ஒன்று. ஆம்கா MK2 விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா ஆம்கா MK2 விமானத்துல அதிக அளவுல AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ஸ்வாம் ட்ரோன்கள், டைரக்ட் எனர்ஜி வெப்பன், ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. அந்த விமானத்திற்காக தான் இந்த புதிய இன்ஜினை இந்தியா தயாரிக்க உள்ளாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸே நேரடியா இன்வால்வ் ஆயிருக்காங்க. சஃப்ரான், GE மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனங்களுடன் நேரடியா அவங்களே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை கைப்பற்றுவதில் முன்னிலையில இருப்பது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தான். ஏன்னா அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு சாதகமான பல விஷயங்களை தருவதற்கு முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஏற்கனவே டெம்பஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை வெற்றிகரமா தயாரிச்சிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் டெவலப் செய்யப்படும் இன்ஜினோட முழு டெக்னாலஜியையும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினோட மிகவும் முக்கியமான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்தியால விமான இன்ஜின்களை உருவாக்குவதற்கான சப்ளை செயினை கிரியேட் செய்வதற்கும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் உதவி செய்வாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை முழுவதும் இந்தியாவுக்கு கொடுப்பதன் மூலம் இந்தியாவால தயாரிக்கப்படும் புது இன்ஜின்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்கிரேடுகளையும் இந்தியாவால அந்த இன்ஜின்ல செய்ய முடியும். ஒரு லாங் டேர்மா இந்தியாவோட விமான இன்ஜின் தேவைய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தோட இந்த ஆஃபர் பூர்த்தி செய்யும். அதே வேளையில பிரான்ஸ் நாட்டோட சஃப்ரான் நிறுவனமும் இந்தியாவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காங்க. சஃப்ரான் நிறுவனம் ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் M88 இன்ஜினை வெற்றிகரமா தயாரித்த நிறுவனம். சஃப்ரான் நிறுவனமும் 100% டெக்னிக்கல் டிரான்ஸ்பரை இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் விஷயத்திலையும் அவங்க முழுவதும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஹை த்ரஸ்ட் விமான இன்ஜினை தயாரித்த எக்ஸ்பீரியன்ஸ் சஃப்ரான் நிறுவனத்திற்கு கிடையாது. அடுத்து அமெரிக்காவோட GE நிறுவனம் இந்தியாவுக்கு லிமிட்டடான சலுகைகளை மட்டுமே கொடுக்கறாங்க. குறிப்பா டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் மற்றும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் விஷயத்துல அவங்க இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய ஆஃபரை கொடுக்கல. அதனால ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வருகின்ற ஜூலை மாதம் இந்தியா மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனங்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் எந்த நிறுவனம் இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கும் ப்ராஜெக்டை கைப்பற்றாங்க அப்படின்னு. ரெண்டாவது அப்டேட், இந்தியா பிலிப்பைனுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. தற்போது மேலும் ஒரு சீனாவின் அண்டை நாடான வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது தொடர்பா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையே கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5990 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை வியட்நாம் இந்தியாவிடமிருந்து வாங்க போறாங்க. இந்த விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பிலிப்பைன் போன்று வியட்நாமும்
தென் சீன கடல் பகுதியில சீனாவால பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது பிலிப்பைன் போன்று வியட்நாமும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்தியாவின் அண்டை நாடுகள்ல சீனா தான் தன்னோட ஆயுதங்களை விற்பனை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா தன்னோட அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்களை சீனாவின் அண்டை நாடுகள்லயே விற்பனை செய்யறாங்க. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில டீப்ளாய் செய்த பொழுது சீனா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். தற்போது சீனாவின் அண்டை நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது சீனாவுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஆயுத விற்பனை சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. போன பினான்சியல் இயர்ல மட்டும் 21,083 கோடி ரூபாய்க்கு இந்தியா ஆயுதங்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இது 2014 வருடத்தை விட 174% வளர்ச்சி. இந்தியா பிரம்மோஸ் மிசைல் தவிர சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ், டோனியர் விமானங்கள், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், ஆர்ட்லரி கன் சிஸ்டம், ஆகாஷ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. வியட்நாமுக்கு அடுத்து இந்தோனேஷியா, மலேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது தொடர்பா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் நாடுகளான UAE, சவுதி அரேபியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகளும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வியட்நாமுக்கு அடுத்து இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா ஆயுத விற்பனையில மிகவும் சிறிய நாடா இருந்தாங்க. ஆனா தற்போது அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 2029 வருடத்துக்குள் இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிய 50,000 கோடி ரூபாயா உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் இந்தியாவுக்கு ரொம்பவும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் உலகின் தலை சிறந்த க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இன்டர்செப்ட் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட மாக் 2.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்தியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும்.